Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மூதுரை இருக்கும். ஸோ மூதுரை ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸை ஃபஸ்ட் யூனிட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக படிக்கணும். ஸோ கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி காமராஜரை பற்றிய ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதை வந்து சிலபஸில் டேரெக்டாக இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் வேணால் அது வந்து யூனிட் 6 கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ காமராஜரை பற்றிய ஒரு பாடம் ஃபுல்லாகவே படிச்சிடுறது சிறந்தது. அடுத்து நூலகம் நோக்கி. ஸோ அதில் வந்து கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா சிலபஸில் டேரெக்டாக நூலகம்ங்கிற வார்த்தை இல்லை. அதுக்கப்புறம் இன எழுத்துக்கள். ஸோ இலக்கணம் ரொம்ப முக்கியமான தலைப்பு தான், அதை ஃபுல்லாக படிச்சிடணும். ஸோ இன எழுத்துக்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூதுரை. ஸோ கல்விக்கு எல்லை இல்லை. ஸோ இங்கே ரொம்ப பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. கல்விக்கே எல்லை இல்லைப்பா. இப்போ மனிதனுக்கு வந்து பிறந்ததுலேருந்து இறுதி வரை சாகும் வரை வந்து கற்றுக்கொண்டே தான் இருக்கிறான். கல்வி வந்து ஒரு செல்வம். கல்வி வந்து மனிதனை உயர்த்துது. மற்றவர்களால் கல்வியை வந்து பறிச்சுக்க முடியாது, கல்வியை வந்து அழிக்க முடியாது. பிறருக்கு கொடுத்தாலும் கல்வி வந்து குறையாமல் இருக்கும். ஸோ கல்வி கற்றவன் சிறப்பு பெறுவான். ஸோ இந்த மாதிரியான சில காமனான பேசிக்கான இன்ட்ரோ. ஸோ லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டு ரொம்ப முக்கியம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதை மட்டும் கேட்கலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது யாருனுடைய வரிகள்? ஔவையாருடைய வரிகள். ஸோ எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா மூதுரை. இது ஹெட்டிங் இங்கனுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மன்னனும் மாசர கற்றோனும். ஸோ மன்னன் ஒருத்தவங்க இருக்காங்க. மாசர கற்றோனும் அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்றவன். அவங்க ரெண்டு பேரையும் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்குறப்ப மன்னனை காட்டியும் கற்றோன் தான் சிறப்புடையனாக கருதப்படுகிறான். ஏன்னா மன்னருக்கு தன்னுடைய தேசம் தவிர்த்து பக்கத்து தேசம் போனார் அப்படின்னா அங்கே அவருக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் கற்றோருக்கு அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு சிறப்பு. அதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதற்கப்புறம் சொல்லும் பொருளும். மாசு கூட்டல் அற. இப்போ மாசுனா குற்றம், அறனா இல்லாமல். அப்போ குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்குறது. சீர்தூக்கி பார்க்குறதுன்னு சொல்கிறாங்களா, ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்குறது. தேசம்னா நாடு. மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு. அவ்வளோதான். ஸோ பொருள், பாடலின் பொருள் நான் சொன்னதான் மேலே இங்கே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ ஔவையாரை பற்றி ஒரு ரெண்டு வரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரையும் சேர்த்துக்கோங்க, இந்த இடத்துல கூட சேர்த்துக்கோங்க. மூதுரையும் ஔவையார் இயற்றினது தான். அதுக்கப்புறம் மூதுரையை பற்றி, அந்த நூலை பற்றி ஒரு 2 வரி. மூதுரை, உரை. அப்போ மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேவா? உரை இங்கே இப்படி பிடிங்க. அதாவது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மூதுரை அப்படிங்கிறத மூத்தோர், இந்த இங்கே இருக்கா, இங்கே உரைங்கிற வார்த்தை வருதுல்ல, அதனால் அறிவுரை. அப்போ மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. ஏன் இது வந்து மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்னா சிறந்த அறிவுரைகளை கூறுது, அதனால் மூதுரை. இந்த நூலில் வந்து மொத்தம் 31 பாடல் இருக்குது. இந்த நூலில் 31 பாடல். ஸோ ஆக்சுவலாக மூதுரைங்கிறத நான் பிரித்த மாதிரி பிரித்தெழுதுக கிடையாது. நான் சொன்னது வந்து அதாவது உரை அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னது தான். ஸோ அப்போ மூதுரை அப்படிங்கிறத மூத்தோர் கூறும் அறிவுரைங்கிறது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றது. இதில் வந்து 31 பாடல்கள் இருக்குது. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சரை பார்த்துருவோம். மாணவர்கள் நூட்களை மாசர கற்க வேண்டும். இடம் கூட்டல் எல்லாம் இடமெல்லாம். அப்புறம் மாசர அப்படின்னா மாசு கூட்டல் அற. அடுத்து குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். இது சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். அவ்வளோதான். ஸோ அடுத்தது பேரெல்லாம் துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடையது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு இது மட்டும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்வியே பயனற்று போகும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்போ பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்விக்கே பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் இந்த பாட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா பாடல் வரியை கொடுத்து நம்மக்கிட்ட இது யாரோடது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டு போயிடுவாங்க. அப்போ இதில் பாருங்களேன். விடாதே, கூடாது, வேணும். ஸோ இந்த இதையும் இந்த 3 ஸ்டான்ஸாவையும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வேண்டும்னு இருக்கும். இங்கே வேண்டும். ஸோ நீங்கள் ஒரு 4 தடவை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிற கருத்தை உள்வாங்கிட்டீங்கன்னா இந்த பாடல் வரியை பார்த்தோன்னே நீங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டு போயிடலாம்.
ஏட்டில் படித்ததோடு. ஸோ படித்த உடனே நமக்கு ஈஸியாக புரியும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பின்னாடியே கொடுத்துருப்பாங்க, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, எளிய தமிழில். ஸோ அப்போ ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான லாங்குவேஜை கையாண்டவர். பாருங்களேன், படித்தோடனே புரியும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. ஸோ நீங்களே ஃபுல்லாகவே படிங்களேன். துன்பத்தை வெல்லும் கல்வி. ஸோ அந்த ஹெட்டிங்கே அதான் கொடுத்துருப்பாங்க, லெசனோட ஹெட்டிங்கே துன்பத்தை வெல்லும் கல்வி. அப்போ துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். சோம்பலாக இருக்கக்கூடாது, சோம்பலை கொல்ற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு திறன் வந்து உனக்கு பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு விடாதே கூடாது வேணும் அப்படிங்கிறது ஈஸியாக வருது. இங்கே வேண்டும்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் இந்த 4 வரியை இன்னுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். எப்பா வெற்றி வேணுமா, வெற்றி மேலே வெற்றி வேணுமா, விருது வேணுமா, பெருமை வேணுமா, நேராக பட்டுக்கோட்டைக்கு போங்க. ரொம்ப சிம்பிள். வெற்றி வேணுமா, பட்டுக்கோட்டைக்கு போங்க, அவ்வளோதான். விருது வேணுமா, பட்டுக்கோட்டைக்கு போங்க. பெருமை வேணுமா, நீங்களும் பட்டுக்கோட்டைக்கு போங்க, எல்லாரும் பட்டுக்கோட்டைக்கு போங்க, அவ்வளோதான். அப்புறம் பெற்றதாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இப்போ பிறந்த மண் பட்டுக்கோட்டை மண்ணுப்பா. எப்பா நீ எந்த மண்ணில்ப்பா பிறந்த, கல்யாண சுந்தரனாரை பார்த்து கேட்குறாங்க, இப்போ நீ எந்த மண்ணில்ப்பா பிறந்த, நான் பட்டுக்கோட்டை மண்ணில் பிறந்தேன்ப்பா, அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, இதெல்லாம் ஈஸியான எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறி அப்படின்னா வழி, நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல், வற்றாமல் இருக்குது குறையாமல் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நூல்வெளிக்கு வந்துருங்க. பாடலின் பொருள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நூல்வெளியை பொறுத்த முடிக்கும் நான் சொன்னேன்னா எளிய தமிழ், இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இதையே ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ எளிய தமிழ்னு வந்துருச்சுன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வு, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். அதுக்கப்புறம் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர். ஸோ 3 இது சொல்லியிருக்கேன். எளிய தமிழ், உழைப்பாளிகளின் உயர்வு, மக்கள் கவிஞர், 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்து புக் பேக் ஆன்சர். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை கூட்டல் பொருள் கைப்பொருள், மானம் கூட்டல் இல்லா அப்படின்னா மானம் இல்லான்னு வரும், மானம் இல்லா, அவ்வளோதான். ஸோ அடுத்து சொற்றொடரில் அமைத்த. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கல்விக்கண் திறந்தவர் பேர் இல்லாமல் காமராஜர் அவர்களை பற்றிய ஒரு இது. ஸோ இது வந்து இந்த ஆடு மேய்க்கிற சிறுவன்கிட்ட நீங்கள் ஏன் பள்ளிக்கூடம் போகலன்னு கேட்டிருப்பாரு. எங்கள்கிட்ட வந்து அதாவது எங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருப்பார் காமராஜர் அவர்கள். ஸோ அதை மட்டும் சும்மா ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணுங்கள், கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதற்கப்புறம் பள்ளி விழா ஒன்றில் வந்து பேசுகிறப்ப சொல்லியிருப்பார், நான் வந்து 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50,000 பள்ளிகள், 50,000 ஸ்கூலு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மைல் தூரத்தில் எந்தெந்த பள்ளிகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் மயங்கி ஒருத்தர், அதாவது இவர் வந்து ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் இவர் வந்து கலந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு பையன் வந்து ஒரு மாணவன் வந்து மயங்கி விழுந்துருவான். அப்போ வந்து என்னென்ன காரணம் கேட்டிருப்பாரு, நான் சாப்பிடலை, எனக்கு சாப்பிட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருப்பார். ஸோ இந்த பாயிண்ட் ஸோ கதை மாதிரி தான் இருக்கும், அப்படியே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து இதுவுமே அதே தான். அதாவது வந்து அந்த ரூல்ஸ் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே 1 மைல் தூரம், 3 மைல் தூரம், 5 மைல் தூரத்தில் பள்ளிகள் இருக்கும், அந்த இதை பார்த்தோம்ல. அப்போ வந்து மாணவர்களுடைய நலனுக்காக அந்த விதிகளையே மாற்றினவர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பாருங்களேன், கல்வித்துறை விதிகளையே மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அந்த இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும் ஈஸியாக. அப்போ வந்து கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி காமராஜரை சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது முக்கியமான கொஷின். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் காமராஜர். ஸோ இந்த குதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காமராஜர் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இதில் நிறையா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பேராக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பெருசாக கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இல்லை. ஸோ 4 தடவை படிங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், தலைவர்களை உருவாக்குபவர், பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். ஸோ சொல்கிறப்பே அப்படியே நிறையா பேர் சொல்லுவாங்க. படிக்காத மேதை, ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதற்கப்புறம் இந்த இடத்துல பார்க்குறப்ப பாருங்களேன்,
காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். ஸோ இலவச கட்டாய கல்வி சட்டம். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி, மதிய உணவு திட்டம். அதுக்கப்புறம் சீருடை திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருப்பார். இது ஒரு முக்கியமான கேள்வி. அப்புறம் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படியே வரிசையாக சொல்லவா, 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சு, அதை திறக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இலவச கட்டாய கல்விக்கான சட்டம், மதிய உணவு, சீருடை திட்டம், அதுக்கப்புறம் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பார், நூலகங்கள் திறந்திருப்பார், காலேஜ் திறந்திருப்பார், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்போனாலும் கேள்வி வரலாம். அப்படியே வரிசையாக சொல்கிறேன். மதுரையில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிங்கிறது பேர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேள்வி தான். அதுக்கப்புறம் நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. 1976 பாரத ரத்னா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு சில இருக்குது, இதுவும் தெரிஞ்சது தான். சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அன்னைக்கு. ஸோ அந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமண்டபம் அந்த தேதியில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காமராஜருடைய பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். வருஷம் ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்கனவே டிஎன்பிசியில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுலேயும் இந்த ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் மறந்துடவே கூடாது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா புக் பேக் ஆன்சர் தான். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த லெசன்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இது பெரிய லெசன்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நமக்கு நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இதை படிச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் பசி கூட்டல் இன்றி என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பசி கூட்டல் இன்றி, பசியின்றினா பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பறிவு. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. ஸோ இப்படி தான் கேட்பாங்க. காட்டாறுன்னு கொடுத்துட்டு பிரித்து எழுதுக, காடு கூட்டல் ஆறு. அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். சீருடை திட்டம். அதுக்கப்புறம் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டியவர் தந்தை பெரியார். ஓகேவா, தந்தை பெரியார். அதுக்கப்புறம் நூலகம் நோக்கி. ஸோ இதுவுமே நூலகம் இப்போ சிலபஸில் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் படிச்சுக்கணும், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நூலகங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன, ஸோ ரொம்ப கண்டென்ட் ரொம்ப கம்மி, நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அப்போ நூலகங்கள் பல வகைப்படும். மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம். ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு சேர்த்து மொத்தம் 8 அடுக்குகள். இதனுடைய மொத்த பரப்பளவு 8 ஏக்கர். அந்த 8 அதாவது தரைத்தளத்தோடு சேர்த்து மொத்தம் 8 அடுக்குன்னு சொன்னோம்ல, அதில் என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பின்னாடி இருக்கும், அதையும் படிச்சுக்கணும், அது முக்கியம். அப்புறம் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சைனாவில் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஸோ நூலகம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கே இல்லைனா கூட ஜிஎஸ்ல கூட இதெல்லாம் கேட்கலாம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், இந்திய நூலகவியலின் தந்தை ரங்கநாதன். ஸோ ஆங்கிறது இங்கே சைலண்ட்டு, இல்லை அரங்கநாதன் கூட படிச்சுக்கோங்க. ஆனால் பட் ரங்கநாதன் அப்படிங்கிறது தான் பேர் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ரங்கநாதன். அதுக்கப்புறம் ஸோ பிரெய்லி நூட்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெய்லி நூட்கள் அப்படிங்கிறவங்க பார்வையற்றோருக்கான நூட்கள். ஸோ அதுக்கப்புறம் குறுந்தகடுகள். ஸோ கேட்கும் வடிவில் அவங்க சவுண்டை வச்சு சவுண்டு கேட்குற மாதிரி அந்த மாதிரியான இதுவும் குறுந்தகடுகள், அந்த விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இப்போ இங்கே வந்துருங்க, இந்த பாக்ஸ் தான் நமக்கு முக்கியம். 7ஆம் தளத்தில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் எந்தெந்த தளத்தில் என்னென்ன இருக்குது, ஸோ இதுதான் முக்கியம், அவ்வளோதான். அப்போ தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். ஸோ பார்வையற்றோருக்கு தரைத்தளத்திலே போன உடனே அவங்களுக்கான நூல்கள் இருக்குப்பா. ஏன்னா அவங்க படியெல்லாம் ஏறி கஷ்டப்படக்கூடாது, அதனால் போனவுடனே இருக்குது. அதுக்கப்புறம் சொந்த நூல் படிப்பகமும் போனவுடனே இருக்குது. அப்புறம் முதல் தளம் குழந்தைகள் பருவ இதழ்கள். ஸோ முதல் தளத்தில்
சின்ன சின்ன குழந்தைகள் போகலாம், பருவ இதழ்கள் படிக்கக்கூடிய கொஞ்சம் டீனேஜ் பசங்க அவங்களும் போகலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ஈஸியாக போயிடலாம், இந்த டீனேஜர்ஸும் போயிடலாம், அவ்வளோதான். அப்போ 2ஆம் தளத்தில் தமிழ் நூட்கள். தமிழ் அப்படின்னாலே இலக்கணம் இலக்கியம், அவ்வளோதானே. அப்போ 2 இலக்கணம் 1 இலக்கியம் 1, அப்போ 1 1 2, அப்போ 2ஆம் தளம் 3. அடுத்து 3ஆம் தளத்தில் சிபிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்ரு, ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அவ்வளோதான். கம்ப்யூட்ரு, கணினி அறிவியல், தத்துவம், ஃபிலாசபி, அரசியல் நூட்கள்னால் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபிபி 3 எழுத்து 1 2 3, 3ஆம் தளம். அடுத்து 4 லெக்கு. இப்போ அனிமல்ஸுக்கெலாம் லெக்கு எவ்வளோப்பா இருக்குது, எத்தனை கால்ப்பா இருக்குது? 4 கால் இருக்குப்பா. எல்இசி எல்இஜி லெக்கு, எல்இசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சு. எல்லு லா சட்டம் வந்துருச்சா, இ எக்கனாமிக்ஸு பொருளியல் வந்துருச்சா, சினா காமர்ஸு வணிகவியல் வந்துருச்சா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். கணிதம் அறிவியல் மருத்துவம் 5ஆம் தளத்தில் இருக்குது. கணிதம் அறிவியல் மருத்துவம் இப்படி ஆவீங்களேன். மேக்ஸு சயின்ஸா, 10th எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும்? 5 சப்ஜெக்டே இருக்கும். 10th எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும்? 5 சப்ஜெக்ட்டு. அதில் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் இந்த மேக்ஸும் சயின்ஸும் தான். அதே கணிதம் அறிவியல் 5ஆம் தளத்தில் இருக்குப்பா. 10th 5 சப்ஜெக்ட். அதில் கணிதமும் அறிவியல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அப்போ 10th 5வது சப்ஜெக்ட். 10th 5 சப்ஜெக்ட் படித்தா அதில் மேக்ஸும் சயின்ஸும் தான் கஷ்டம். இப்போ மேக்ஸும் சயின்ஸும் 5ஆம் தளம். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. அப்போ சினிமா, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் பாருங்களேன், இன்ஜினியர் படித்தவங்க ஒன்றும் விவசாயம் பார்க்க போயிடுறாங்க, இல்லைனா சினிமாவுக்கு போயிடுறாங்க. சினிமாவில் பாருங்களேன் நிறைய இன்ஜினியர்ஸ் இப்போ இருக்காங்க. அப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க ஒன்று விவசாயம் பார்க்க போயிடுறாங்க, இல்லைனா அக்ரிகல்ச்சர் போயிடுறாங்க. அப்போ இப்படி இருக்கிறவங்க ஏன்ப்பா அப்படி போகிறாங்க? அவங்களுக்கு 6 அறிவு இருக்குப்பா. இன்ஜினியர் படிக்கணும்னாலே 6 அறிவு கண்டிப்பாக வேணும். 6 அறிவும் அப்படியே இருக்கணும். 6 அறிவு இருக்கா அப்படி தான் அவங்க அப்படியே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அப்படியே அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்க போயிடுறாங்க, இல்லைனா சினிமாவுக்கு போயிடுறாங்க. அடுத்து 7வது அறிவு இருக்குல்ல, நமக்கு தான்ப்பா 7வது அறிவு இருக்குது. நம்ம தான் இந்த வரலாறெல்லாம் நம்ம தானே படிக்கிறோம். ஹிஸ்ட்ரி யார் அதிகமாக படிக்கிறோம்? நம்ம தான் படிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னாலே 6 அறிவு பத்தாது, 7வது ஒரு அறிவு வேணும். நமக்கு தான் 7ஆம் அறிவு இருக்குது. அதே 7வது தளத்தில் ஃபஸ்ட்டு வரலாறு, அப்புறம் சுற்றுலா. இப்போ வரலாறை பற்றி படிக்கிறேன், அப்படியே ஒரு தடவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். இந்தியா ஃபுல்லாக படிக்கிறோம், அப்போ இந்தியாவை ஃபுல்லாக அப்படியே ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வருவோம், அதே சுற்றுலா. அதுக்கப்புறம் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 7வது இதில் இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த இடத்துல படிக்க சொன்னோம், ஸோ அதனால் ஞாபகம் இருக்கும். 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தினுடைய அலுவலக பிரிவு, அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த செக்ஷனும் கல்வி தொலைக்காட்சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் பின்னாடி நூலகத்தில், ஸோ இது ஒரு முக்கியமானது கொஷின். சிறந்த நூலகர்களுக்கு ரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிறந்த நூலகர்களுக்கு ரங்கநாதன் விருது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தவர்கள். ஸோ இவங்கெல்லாம் நூலகத்தில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான். நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் இன எழுத்துக்கள். ஸோ இது மட்டும் அடுத்த வீடியோவில் தனியாக பார்த்துருவோம். இதுவும் புக் பேக் ஆன்சரையும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.